Hi, hello friends, welcome to AS Creations. In this video, we'll discuss about 20th century drama. Before going to this video, please like, share and subscribe my channel. 20th century witnessed the emergence of drama. First என்ன சொல்கிறாங்கன்னா 20th century அப்படின்றதே எதை விட்னஸ் பண்ணுறதுன்னா ட்ராமா தான். ட்ராமான்னு சொன்னாலே 20th century தான். ஆனால் இந்த ட்ராமாவை விக்டோரியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான லிட்ரரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாவை விக்டோரியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நெக்லெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்டோரியன் ஏஜ் ஃபுல்லுமே விக்டோரியன்ஸ் ட்ராமாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிராஜுவலாக அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்லேயே தான் இருந்திருக்காங்க. ஆனால் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்ட் இந்த ட்ராமாவுக்கு கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸு, பிளேகோர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் மெனி தியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை எப்படியாவது பாப்புலரைஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சராக எடுத்துக்காமல் ஒரு நார்மலாக நம்மளுடைய டைம் பாஸ்க்கு பார்க்குற ஒரு ட்ராமா மாதிரி நிறைய ஸ்டேஜில் எனாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் ட்ராமாவை ஒரு பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் தர மாதிரியும் டைம் பாஸ் கொடுக்குற மாதிரியும் ட்ராமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய எஃபர்ட் போட்டதுன்னு பார்த்திங்கன்னா ட்ராமட்டிஸ்ட் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா டு மேக் ட்ராமா ஒரு லைஃப் லைக் சுச்சுவேஷனில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். பீப்புள் ஒரு காமன் மேனோட லைஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே ஒரு தத்ரூபமாக இருக்கணும். அப்போ தான் பீப்புள் அதை லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ராமட்டிஸ்ட்டும் சரி, அந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுற ட்ராமட்டிஸ்ட்டு எல்லாருமே அது ஒரு நார்மலான ஒரு இதை ஒரு காமெடி ஆஃப் மேனர்ஸ்லேயே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட விக்டோரியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. அதாவது ட்ராமட்டிஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும், ட்ராமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அண்ட் தென் விச் ஹேட் என்ஜாய்டு தியர் ஹேடே டியூரிங் த ரெஸ்டோரேஷன் பீரியட். ரெஸ்டோரேஷன் பீரியடில் இதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த ட்ராமாவை. இப்படி இந்த ட்ராமாவை எனாக்ட் பண்ணுறது மூலயமா பீப்புளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுது. அது மூலயமா நிறைய டெமோக்ராட்டிக் ஃப்ரீடமாக இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய சோஷியல் சேஞ்சஸாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பீப்புளுமே ரொம்பவே ஃப்ரீடமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நியூ சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ராமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு ஒரு மாரலை டீச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ட்ராமாவோடைய எண்டுலேயுமே ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தர மாதிரியும் ஜஸ்டிஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இது நிறைய விதமான சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுறதுக்கு பீப்புளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் ட்ராமட்டிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராமாவோட அவுட்லுக்கை பார்த்தே இட்ஸ் அ சீரியஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஹேட் நாட் சீன் இன் த விக்டோரியன் ஏஜ். விக்டோரியன் ஏஜில் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 20th century அப்படின்னும்போது நிறைய நியூ ட்ராமாஸ் கொண்டு வராங்க. அதாவது 16th centuryயோடு கம்பேர் பண்ணும்போது 20th centuryயில் இருக்கிற ட்ராமாலாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன் ஆஃப் த கிரிட்டிக் தான் சிக்னிஃபிகண்ட்டாக மார்க் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா டியூரிங் ரீசெண்ட் இயர்ஸ் த ட்ராமா ரீச்ட் எ ஸ்டாண்டர்ட் விச் ஹேஸ் நெவர் பீன் சர்பாஸ்டு எக்ஸப்ட் பெர்ஹாப்ஸ் பை த எலிசபெத்தன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ ட்ராமாவில் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்ததை ரிவைவல்னு சொல்கிறதா இல்லை ரெனைசன்ஸ்னு சொல்கிறதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எதனாலன்னு பார்த்திங்கன்னா ட்ராமா எனாக்ட் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுலன்னா ட்ராமாவில் எவ்ரி அட்டம்ப்டாக இருக்கட்டும், ட்ராமட்டிஸ்ட் ஒரு ட்ராமாவை ஒரு லைஃப் லைக் எக்ஸ்பீரியன்ஸு ரியாலிஸ்டிக்காக கொண்டு போகணும் அப்படின்றதுனால எல்லா ட்ராமட்டிஸ்ட்டுமே இருக்கட்டும் ரொம்ப நிறைய அட்டம்ப்ட் ரொம்பவே எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டைம் ஆடியன்ஸ்க்கு காமனான ஆடியன்ஸாக இருக்காங்க. எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணணும். ஒரு ட்ராமாவை எனாக்ட் பண்ணுறோன்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஒரு ஸ்டாண்டர்டான ப்ளேவாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டேவுமே வந்து ட்ராமட்டிஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் வந்து எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா காமெடிஸ் வந்துட்டு ரொம்பவே பாப்புலராக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் வந்து அவங்களோட பிளேஸ் மூலியமாகவே நிறைய டாஸ்க்கை வந்து ரிஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சொசைட்டியே வந்து ஒரு ரிஃபார்மிங் சொசைட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ரைட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ளே ஆக்டர்ஸு, ப்ளே கோர்ஸு, இவங்க 3 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா இந்த 20th செஞ்சுரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ராமாவை வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு ஃபேக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா டவுட்டே கிடையாது, ட்ராமட்டிஸ்ட்டு. இந்த மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ராமாவை வந்து ஒரு சீரியஸாக வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ட்ராமாவோட பர்பஸ் என்னவோ அது வந்து அவங்களுடைய ப்ளே ரைட்டோடைய இன்டர்ப்ரிட்டேஷன், அதோடைய அவருடைய லைஃபு, அவருடைய ஆர்ட் எப்படி அவர் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ எல்லாமே வந்துட்டு அந்த ட்ராமட்டிஸ்ட் வந்து தன்னோட சுச்சுவேஷனாக எடுத்துக்கிட்டு அந்த சீரியஸாக ஆக்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வருது. அதுதான் வந்து இந்த ட்ராமா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.